நிக்கோலா டெஸ்லா இன்னைக்கு இருக்கிற நவீன சமுதாயத்தை கட்டமைக்கிறதுக்கு அவருடைய பல கண்டுபிடிப்புகள் உதவி பண்ணியிருக்கு. ஆனால் அவர் பாதியில் விட்டுட்ட கண்டுபிடிப்புகள் அல்லது இப்போதைக்கு இது சாத்தியமில்லை அப்படின்னு அவர் ஒதுக்கி வச்ச கண்டுபிடிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு. அதில் சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எண்ணங்களை பிரதி எடுக்கும் கேமரா. நாம ஏதோ ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கும்போது அது அப்படியே விஷுவலா நம்ம கண்ணு முன்னாடி கற்பனையில விரியுது. அப்படி இருக்கும்போது நிச்சயம் அது நம்ம விழித்திரையில பிரதிபலிக்காம இருக்காது. அப்படி பிரதிபலிக்கிறதை சரியான கருவிகள் கொண்டு பிரதி எடுத்து திரையில காமிக்க முடியும்னு நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு நிக்கோலா டெஸ்லா. அதுதான் தாட் கேமரா. ஒருவேளை இதை டெஸ்லா கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் நாம எல்லாரோடைய மனசையும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். வயர்லெஸ் எனர்ஜி. இப்போ இது பத்தி சயின்டிஸ்ட் மத்தியில பரவலா பேசப்பட்டு வந்தாலும் கிட்டத்தட்ட 116 வருஷங்களுக்கு முன்னாடியே இது சாத்தியம்தான்னு டெஸ்லா முயற்சிகள் எடுத்தாரு. 1901ஆம் ஆண்டு பிரபல பைனான்சியரான ஜேபி மோர்கன் டெஸ்லாவுக்கு $1,50,000 பணத்தை கொடுத்து 185 அடி உயரம் கொண்ட ஒரு டவரை நிர்மாணிக்க சொல்றாரு. இதன் மூலமா நியூயார்க் நகரத்துல இருந்துகிட்டே தொலைவுல அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற கப்பல்களுக்கு செய்திகள் மற்றும் புகைப்படங்களை அனுப்ப முடியும். வார்டன் கிளிஃப் டவர் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த டவரின் வேலை பாதி முடிஞ்சிருந்த சமயத்துல டெஸ்லாவுக்கு ஒரு யோசனை தோணுது. அதன்படி வெறும் காத்தை மட்டுமே கொண்டு மின்சாரத்தை கடத்தினா என்ன அப்படிங்கிறது தான் அந்த யோசனை. இந்த டவரை அடித்தளமா வச்சு இந்த திட்டத்தை தொடங்கினா மொத்த நியூயார்க் நகரத்துக்கும் சுலபமா மின்சாரம் கொடுத்துட முடியும்னு டெஸ்லா நினைச்சாரு. ஆனா எங்க இது சாத்தியமானா மின்சார துறையில தான் வச்சிருக்கிற ஷேர்களுக்கு ஆபத்து வந்துடுமோன்னு ஜேபி மோர்கன் பிடிவாதமா டெஸ்லாவுக்கு கூடுதல் பணம் ஒதுக்க மறுத்துட்டாரு. அதனால வயர்லெஸ் எனர்ஜி திட்டத்தை நிக்கோலா டெஸ்லா கைவிட்டுட்டாரு. செயற்கை கடல் அலைகள். அறிவியலை கொண்டு போர்கள்ல பல ஜாலங்களை நிகழ்த்தி சுலபமா வெற்றி பெற முடியும்னு டெஸ்லா உறுதியா நம்பினாரு. அதை தொடர்ந்து 1907ஆம் வருஷம் நியூயார்க் வேர்ல்டு நியூஸ் பேப்பர்ல ஒரு செய்தி வெளியாகுது. அதாவது டெஸ்லாவோட ராணுவ கண்டுபிடிப்புகள்ல ஒன்னா வரப்போகுது செயற்கை கடல் அலைகள். கடலுக்கு அடியில வெடிக்கக்கூடிய வெடிப்பொருட்களை பதுக்கி வச்சுட்டா எதிரிங்க நம்ம சுத்தி வளைக்கும் போது வெறும் தந்தி மூலமாவே அந்த வெடிகளை வெடிக்க செய்ய முடியும். இதன் மூலமா கடல்ல பெரிய அளவுல செயற்கை அலைகளை உருவாக்கி எதிரிகளோட மொத்த கடற்படையையும் மூழ்கடிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரே டெஸ்லாவின் இந்த ஐடியாவுக்கு எதிராக பல விமர்சனங்களை அடுக்குனாங்க. இதை சாத்தியப்படுத்தினா நம்ம கடற்படைக்கே வேலை இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம இது உலக அமைதிக்கு எதிரான விஷயமும் கூட அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர் எச்சரிச்சாங்க. அதை தொடர்ந்து செயற்கை கடல் அலைகள் பத்தின ஆராய்ச்சியையும் டெஸ்லா கைவிட்டுட்டாரு. மின்சாரம் கொண்டு இயங்கும் சூப்பர் சோனிக் ஏர்ஷிப். சின்ன வயசுல இருந்தே வானத்துல பறக்கிறதுனா டெஸ்லாவுக்கு பயங்கர விருப்பம். அதன் எதிரொலியா வெறும் மின்சாரத்தால மட்டுமே இயங்கும் அதிவேக விமானம் சாத்தியம்னும் அதன் மூலமா மக்கள் போக்குவரத்தை நிகழ்த்த முடியும்னு டெஸ்லா சொன்னாரு. நிலத்துல இருந்து 8 மைல் உயரத்துல பறக்கக்கூடிய இந்த விமானத்துல நியூயார்க் நகரத்துல இருந்து லண்டன் நகரத்துக்கு வெறும் 3 மணி நேரங்கள்ல போயிட முடியும்னு ஆச்சரியப்படுத்தினாரு டெஸ்லா. அது மட்டும் இல்லாம இது மூலமா எரிவாயு பயன்பாட்டை குறைக்க முடியும்னு டெஸ்லா நம்பினாரு. ஆனா அந்த முயற்சியையும் ஏதோ சில காரணங்களால பின்னாட்கள்ல டெஸ்லா கைவிட்டுட்டாரு. இப்படி டெஸ்லாவோட மூளையில உதிச்ச பல ஐடியாக்களை பலவிதமான காரணங்களால அவரால் முழுமை பண்ண முடியல. அந்த லிஸ்ட்ல எர்த்குவேக் மெஷின், டெத் பீம், ரிமோட் கண்ட்ரோல்டு நேவிஸ் ஆகியவையும் அடங்கும். இந்த உலகமே மெச்சுகிற ஒரு அறிவியல் மேதையான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் இப்படி கேட்டாராம், இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மேதையா நீங்க இருக்கிறத எப்படி உணர்றீங்க அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம ஐன்ஸ்டைன் சொன்ன பதில், எனக்கு எப்படி தெரியும், இது நீங்க டெஸ்லா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல அப்படின்னாரு. அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் தான் நிக்கோலா டெஸ்லா. பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் தான் அறிமுகம் செஞ்ச எலக்ட்ரிக் கார்களுக்கு டெஸ்லாவோட பேரை வச்சு கௌரவப்படுத்தினாரு. அந்த வகையில தான் ஏதோ இன்னைக்கு வரை டெஸ்லாவோட பேரை மட்டுமாவது சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை. ஓகே, நிக்கோலா டெஸ்லா பத்தின இந்த மினி சீரிஸோட முதல் எபிசோட் மாதிரியே இந்த 2வது எபிசோடும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் 3வது எபிசோட்ல நிக்கோலா டெஸ்லா பத்தின இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அன்னோன் ஃபேக்ட்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஸோ அதுவரை ஸ்டே கனெக்ட் வித் அஸ். தேங்க்யூ.